திறக்க முடியாத பூட்டு எதுவும் இல்லை, தீர்க்க முடியாத துன்பம் எதுவும் இல்லை. தச்சன் ஒருவன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தான். திடீரென்று முன் சக்கரம் பஞ்சரானது. ஒரு கடையில் பஞ்சர் ஒட்டிய பிறகு காலதாமதமாக வேலைக்கு சென்றான். முதலாளி அவனை பார்த்தவுடன், ஏன் இப்படி காலதாமதமாக வந்து என் உயிரை வாங்குகிறாய் என்று கண்டபடி பேச ஆரம்பித்தார். தச்சன் கூறிய பதிலை எதையும் அவர் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. தச்சன் தன்னுடைய வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு வந்தான். வேலையை ஆரம்பித்தான். தவறுதலாக சுத்தியல் அவனுடைய கட்டை விரலில் பதம் பார்த்தது. கையில் ரத்தம் கொட்டியது. ஒரு துணியை எடுத்து கையில் சுற்றி கொண்டு மீண்டும் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். சற்று நேரத்தில் அவன் கையில் வைத்து வேலை செய்து கொண்டிருந்த ஒளி இரண்டாக உடைந்து போனது. என்ன இது? காலை முதல் நமக்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லையே, ஒருவேளை இன்றைய நேரம் நமக்கு சரியில்லையோ என்று கருதியபடி தன்னுடைய நண்பரிடம் ஒளியை வாங்கி மீதமிருந்த வேலையை முடித்து கொடுத்தான். அதற்குள் இரவு நேரமாகிவிட்டது. தச்சன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு நான் சென்று வருகிறேன் என்று முதலாளியிடம் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட தயாரானான். தச்சனுக்கு சோதனை காலம் இன்னும் முடியவில்லை போல. தச்சனின் வண்டி ஸ்டார்ட்டாக மறுத்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த முதலாளி தச்சனை பார்த்து, நீ செல்லக்கூடிய பாதையில்தான் நானும் போக இருக்கின்றேன். நேரமாகிவிட்டது. உன்னுடைய வண்டியை இங்கேயே விட்டுவிட்டு என்னுடைய வண்டியில் வா, நான் உன்னை வீட்டில் இறக்கி விடுகிறேன் என்று அழைத்தார். வேறு வழி இல்லாமல் அந்த வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு முதலாளியின் வண்டியில் ஏறிக்கொண்டான். அந்த முதலாளி தச்சனை பார்த்து, இன்று காலை முதல் நானும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு நடப்பவை எல்லாம் தவறாகவே நடக்கின்றது என்று ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை முதலாளி பேசிக்கொண்டு வந்தார். சற்று நேரத்தில் தச்சனின் வீடு வந்தது. முதலாளி தச்சனை பார்த்து, எனக்கு தாகமாய் இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கூறினார். தச்சன் முதலாளியை பார்த்து, ஐயா, தாங்கள் எவ்வளவு தூரம் வந்து விட்டீர்கள், கண்டிப்பாக என்னுடைய வீட்டிற்கு வந்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று தச்சன் வீட்டிற்கு அழைத்தான். சரி என்று கூறிய முதலாளி பின்னே செல்ல தச்சன் முன்னே வேகமாக சென்றான். தச்சனின் வீட்டிற்கு முன்னால் ஒரு வேப்ப மரம் இருந்தது. தச்சன் நேராக சென்று அந்த வேப்ப மரத்தின் மீது சிறிது நேரம் தன்னுடைய கையை வைத்தான். பின்னர் வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். தச்சனை பார்த்த மனைவி மற்றும் குழந்தைகள் சந்தோஷமாக பேச ஆரம்பித்தார்கள். குழந்தைகள் சந்தோஷமாக ஓடி வந்து தச்சனை கட்டி கொண்டார்கள். தச்சனும் தன்னுடைய குழந்தைகளை தூக்கி வைத்துக் கொண்டு கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தான். தன்னுடைய மனைவியை அழைத்து முதலாளியை அறிமுகம் செய்து வைத்தான். தண்ணீர் கொண்டு வா என்று கூறி தச்சன் தன்னுடைய மனைவியை உள்ளே அனுப்பி வைத்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த முதலாளிக்கு ஆச்சரியமாக இருந்தது. காலை முதல் நடைபெற்ற எந்த ஒரு நிகழ்வும் அவன் மனதை பாதிக்கவில்லை. அவன் தன்னுடைய குழந்தைகளிடம் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தான். தண்ணீரை குடித்துவிட்டு முதலாளி நான் வருகிறேன் என்று வெளியே வந்தார். தச்சன் முதலாளியை வழி அனுப்புவதற்காக பின்னால் வந்தான். வெளியே வந்த தச்சனை பார்த்து முதலாளி கேட்டார், நீ வீட்டிற்குள் செல்வதற்கு முன்னால் இந்த மரத்தின் மீது சற்று நேரம் கையை வைத்துவிட்டு உள்ளே சென்றாய். உள்ளே சென்று நீ எப்பவும் போல இயல்பாக உன்னுடைய குழந்தைகளிடம் மகிழ்ச்சியாக இருக்கின்றாய். காலை முதல் நடைபெற்ற எந்த ஒரு அசம்பாவிதமும் உன் மனதை பாதிக்கவில்லையா என்று கேட்டார். தச்சன் கூறினான், காலையில் வண்டி பஞ்சரானதற்கும் நான் வேலை செய்யும் போது சுத்தியல் கையில் பட்டு ரத்தம் வந்ததற்கும் ஒளி உடைந்து போனதற்கும் மாலையில் வீடு திரும்பும் போது வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருப்பதற்கும் என்னுடைய வீட்டில் உள்ள மனைவி மற்றும் குழந்தைகள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? நான் எப்பொழுது வெளியே சென்றாலும் மீண்டும் வீட்டிற்கு வருவதற்கு முன்னால் இந்த மரத்தின் மீது என்னுடைய கைகளை வைத்து நான் சந்தித்த பிரச்சனைகள் மற்றும் துன்பங்கள் அனைத்தையும் இறக்கி வைத்த பின்னர்தான் என்னுடைய வீட்டிற்குள் நான் நுழைவேன். அப்போதுதான் நான் என்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளிடம் எப்பவும் போல அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் என்று அந்த தச்சன் கூறினான்.